ஐயா, சுவாமியோட வாழ்க்கை வரலாற்று நூல் வந்து அமரகாவியம் அப்படின்னு பெயர் வந்ததுக்கான காரணம், அந்த பேர் எப்படி வந்துச்சுன்னு சொல்ல முடியுமாங்களா? 1982 நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேர், முருகேசன், சிவசங்கரன், பார்த்தசாரதி, இந்த 3 பேரும் குடும்பத்தோடு சுவாமிகிட்ட போயிருந்தோம். அப்போ ஒரு வார காலம் சுவாமியோடய இருந்திருந்தாங்க. ஒரு நாள் சுவாமி என்ன பண்ணாங்க, எல்லார் கையிலையும் ஒரு பேப்பர் கொடுத்தாங்க. பேப்பர் கொடுத்து எல்லாரையுமே வந்து இந்த பிச்சைக்காரனை பற்றி எழுதுங்க, கவிதைகளாக எழுதலாம், வசனங்களாக எழுதலாம், என்ன மனசில் தோணுதோ அதை எழுதுங்கன்னு சொல்லி சொன்னார். என்னை கூப்பிட்டு மட்டும் ஒரு கத்த பேப்பர் கொடுத்தாரு, ஒரு பேனாவும் கொடுத்தாரு சுவாமி. யூ ஆல்சோ ரைட் அபவுட் திஸ் பர்கர் அப்படின்னாரு. சரி சாமின்னு சொல்லிட்டு எல்லாமே எழுத ஆரம்பித்தாங்க. ஒரு 6 வயசு குழந்தை முதற்கொண்டு எழுதினான், ராம்குமார்னு பேர். அவன் முதற்கொண்டு எழுதினான், அவன் கவிதாவே எழுதுனான். இப்படி எல்லாருமே அங்கே உள்ளவங்க அத்தனை பேரும் எழுதுனாங்க. சுவாமி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த குழந்தைகள் முதற்கொண்டு எழுதுறதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கடைசியில் நான் என்ன எழுதியிருக்கேங்கிறத படிக்க சொன்னாங்க. நான் அண்ணாமலையாரில் அந்த மலையில் இருந்து ஆரம்பித்து சுவாமி காசி பக்கத்தில், அப்போல்லாம் வந்து நடந்துறான்னு தெரியாது, காசி பக்கத்தில் ஏதோ கிராமத்தில் வந்து அந்த இது ஜோதி உதயமாக இருக்குங்கிற மாதிரி அதை எழுதி கொண்டு வந்ததுக்குள்ளே அந்த நேரம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே எழுதலை. சுவாமி அதை படித்து பார்த்துட்டு, ஓ யூ ஹவ் ஸ்டார்டட் ஃப்ரம் அண்ணாமலையார், இட்ஸ் குட், யூ ரைட் அபவுட் திஸ் பர்கர் அண்ட் ஒன் டே இட் வில் பிகம் அமரகாவியன்னாரு. எனக்கு அப்போ சுவாமி பற்றி ஒன்றுமே தெரியாது. அவருடைய பூர்வாசிரம வாழ்க்கையை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. எங்கேயோ காசி பக்கத்தில் ஒரு கிராமத்துலேருந்து வந்தவர் தான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. இந்த பிச்சைக்காரனை பற்றி எழுதுன்னு சொல்லும்போது எனக்கு அவருடைய பூர்வாசிரமம் எதுவுமே தெரியாது, நம்ம எப்படி எழுதுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே வச்சுட்டேன். ஆனால் சுவாமி சொன்னது தான், நீ இந்த பிச்சைக்காரனை பற்றி எழுது, யூ ரைட் சம்திங் அபவுட் திஸ் பெகர் அண்ட் ஒன் டே இட் வில் பிகம் அன் அமரகாவியம்னாரு. அதுக்கப்புறம் அந்த பேப்பரை பேனா எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் ஊருக்கு வந்துட்டோம். நான் வந்து நார்த் இந்தியா போனேன். அப்போ அதெல்லாம் ஒரு பையில், ஒரு பெட்டியில் வச்சு அந்த பேனா, அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நார்த் இந்தியா போனேன். ட்ரெயினில் போகும்போது அந்த பெட்டியை யாரோ களவாடிட்டு போயிட்டாங்க, திருடிட்டு போயிட்டாங்க. எனக்கு அப்போ வந்து ஒரு மாதிரியாக இருந்தது. சாமியே தான் கைப்பட கொடுத்த பேப்பரும் அதில் இருந்தது, சாமியை அதில் பேனா கொடுத்தாரு, அதுவும் அதில் இருந்தது. அப்படியே போயிடுச்சுன்னு நினச்சி கொஞ்சம் கலக்கமாக இருந்தது. சுவாமி ஒரு வேளை எழுத வேண்டாம்னு நினைக்கிறாரோ, இப்போதைக்கு எழுத வேண்டாம்னு நினைக்கிறாரோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுதாமே விட்டாச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் சாமிகிட்ட பல தடவைகள் போய் கூட சாமி இதை பற்றி ஒரு வார்த்தையும் கேட்கல. ஆனால் பின்னால் சாமி சமாதி ஆனதுக்கப்புறம் வந்து சாமியுடைய வாழ்க்கை சரிதத்தை வந்து கண்டிப்பாக எழுதியே ஆகணுங்கிற ஒரு கட்டாயம், ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஏன்னா சாமி பற்றி பலவிதமான கதைகள் ஊழா வந்ததுனால உண்மையான கதையை தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு அவா ஏற்பட்டுச்சு. அப்போ சாமியுடைய மனைவி ராமலிங்கி தேவி வந்து வந்திருந்தாங்க. வந்தவங்க வந்து என்னை அறிமுகப்படுத்தி வச்சாங்க அவங்கக்கிட்ட. அவங்க ஒரு நாள் ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் இருந்தாங்க. அவங்க என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டதாக சொன்னாங்க. நான் அங்கே போயிருந்தேன். அந்த அம்மா பார்க்கும்போது அந்த அம்மாட்ட நான் அதை கேட்டேன், சாமியுடைய பழைய வாழ்க்கை வரலாறு பற்றி எங்கள் யாருக்குமே எதுவுமே தெரியாது, அவருடைய வாழ்க்கை வரலாறு அங்கே எப்படி நடந்ததுங்கிறத வந்து தெரிஞ்சிக்க முடியணும்னு நினைக்கிறேன், நான் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் அதுக்கு உதவி பண்ண முடியுமான்னு கேட்கும்போது, நீ அவசியம் வா, ராஞ்சிக்கு வா. அவங்க அப்போ ராஞ்சியில் இருந்தாங்க. ராஞ்சிக்கு வா, ஒரு கொஞ்சம் பேர் மட்டும் வாங்க, நான் எல்லா இடத்துக்கும் நானே அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ராஞ்சிக்கு போனோம். அவங்க வர முடியல, அவங்க சன் அமிதாப்பை வந்து அனுப்பிச்சி வச்சாங்க. சாமி சம்மந்தப்பட்ட எல்லா ஊர்களுக்கும் போனோம். சாமி பற்றிய எல்லா குறிப்புகளையும் எடுத்துக்கிட்டோம். அவருடைய பிள்ளை பருவத்தில் இருந்து அவர் ஸ்கூலில் டீச்சராக ஆனது, அதுக்கப்புறம் அவருக்கு திருமணம் ஆனது, அதுக்கப்புறம் அவருக்கு குழந்தைகள் பிறந்தது, அந்த குழந்தைகள் கூட நாங்கள் இன்டர்வியூ எடுத்தோம். அவருடைய ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் இன்டர்வியூ எடுத்தோம். அவர்கிட்ட வேலை செஞ்ச ஒரு பியூன்ட்ட கூட இன்டர்வியூ எடுத்தோம். இப்படி எல்லாமே பரிபூர்ணமாக எடுத்து அவர் அந்த வருஷ பிரகாரம் நான் வந்து எல்லாமே குறிப்பெடுத்து இங்கே வந்து அப்புறம் வந்து தான் புஸ்தகம் எழுத முடிஞ்சது. அந்த புஸ்தகம் எழுதுறது வந்து 2003 போயிட்டு வந்துட்டு எழுத ஆரம்பித்தேன். இட் டுக் ஃபார் மீ மோர் தென் எ இயர். ஒரு வருஷ காலம் ஆச்சு அந்த புஸ்தகத்தை நான் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. முதல்ல வந்து அந்த வாழ்க்கை வந்து சுவாமிக்கு அங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு தெரியப்படுத்துறதுக்காக ஒரு சின்ன புக் மட்டும் எழுதினேன்.
நடுதராங்கிற ஊரில் பிறந்தவர். அவங்களுடைய பெற்றோர் பேர், அவருடைய மனைவி, அவருடைய குழந்தைகள் பேர், அவர் எப்படி இங்கே தெற்க வந்தார், கபாடியா பாபா அவர் தெற்க வந்த விதம், அவர் யாரெல்லாம் சந்தித்தார், கடைசியில் முழுமை அடைஞ்சது வரைக்கும் ஒரு புஸ்தகமாக எழுதினேன். அதுக்கப்புறம் விவரமாக எழுத ஆரம்பித்தேன். அதை முதல்ல ரிலீஸ் பண்ணிட்டேன். ஸோ சாமியுடைய வாழ்க்கையை வந்து யாரும் மாற்ற முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு புக்கை முதலே வெளியிட்டேன். அதுக்கப்புறம் தான் பெரிய புக் எழுத ஆரம்பித்தேன். அந்த பெரிய புக்கு வந்து 1 வருஷம் ஆச்சு. அந்த 1 வருஷ காலம் எழுதி முடிக்கிறதுக்கு அதை எடிட் பண்ணுறது மற்றது ரொம்ப சிரமமாக இருந்தது. ஆனால் ரொம்ப ஆர்வமாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இரவு பகல்னு பார்க்குறது இல்லை. எப்பெல்லாம் மனசில் ராத்திரி 1 மணிக்கு ஏதோ தோணும், ஒன்று போய் டைப் அடிப்பேன். இப்படியே உட்காந்து ராத்திரி பகல் பார்க்காம எழுதி கடைசியில் அதை வந்து எடிட் பண்ணி ஒரு கோர்வையாக கொண்டு வந்து அதுக்கப்புறம் வெளியிட்டு கிட்டத்தட்ட 4000 புஸ்தகங்கள் பிரிண்ட் பண்ணி அதை வந்து எல்லாருக்குமே கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் சாமி இப்போ உள்ள புஸ்தகங்கள் எல்லாமே அந்த அமரகாவிங்கிற ஒரு நூலுடைய மூலத்தை வச்சு தான் அவங்க எழுதியிருப்பாங்களே தவிர்த்து அது இல்லாமல் யாருமே எழுதியிருக்க மாட்டாங்க, இன்க்ளூடிங் ஆசிரமத்தில் கூட. இந்த அமரகாவியங்கிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிவோட்டிஸ்க்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சாமியுடைய காவியம் வந்து சாமியுடைய அந்த கதை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று, எப்பயுமே இருக்கக்கூடிய ஒன்று, அது அமரர்னு சொல்லுவாங்க இல்லையா, சிரஞ்சீவின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே இருக்கக்கூடிய பொருளை வந்து அமரன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சாமியும் ஒரு அமரன், எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு பொருள். ஸோ அவருடைய காவியம், அவருடைய கதையைத்தான் காவியம்னு சொல்கிறது. ஸோ அவருடைய காவியம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இதுதான் அந்த அமரகாவியங்கிற பேர் வந்த தாத்பரியம். இந்த புஸ்தகமும் இந்த பெயரை பெற்றதனுடைய தாத்பரியம் இதுதான்.